அமைச்சராக பதவியேற்கின்றனர் என்றால் மக்கள் வெளிவந்து கேட்க மாட்டார்கள் என்கின்ற தைரியத்திலே இருப்பாரையாயின் மக்களுடைய சார்பாக மக்கள் இயக்கங்களாக கருதக்கூடிய ஆயிரம் ஆண்டுகளாக எங்கள் தேசத்தை கட்டி காத்து வந்த சத்திரிய மக்கள் சத்திரிய மகாசபை கேட்க நாங்கள் துணிந்து வந்திருக்கிறோம். மக்களுடைய குரலாக இங்கே எழுப்பதற்கு நாங்கள் அணிதிரண்டிருக்கின்றோம். மக்களால் நீலகிரி தொகுதியில் தோற்கடிக்கப்பட்டவர் எப்படி அமைச்சரானார்? இந்திய அரசியலமைப்பிலே அதற்கு வழிமுறைகள் இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. ஏன் இந்த போராட்டத்திற்கு அனுமதி வருகின்ற பொழுது கான்ஸ்டிடியூஷன்ல ப்ரொவிஷன் இருக்கு என்று நமக்கு சொன்னார்கள். இந்திய அரசியலமைப்பு சாசன சட்டமே பல்வேறு குறைபாடுகளும் பல்வேறு லூப் ஹோல்ஸ்களும் கொண்டுள்ளது என்பது அனைவரும் அறிந்ததே. யாரும்